வெல்கம் டு whitecheetah channel and hi cheetahs எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஓகே फ्रेंड्स நம்ம இன்னைக்கான வீடியோ எதுக்கு கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து செஞ்ச விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம செய்ய போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம வந்து cherryvlogs செரி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 days நான் வந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் பட் பாத்தீங்கன்னா சூழ்நிலை அமையல சோ இப்போதான் சோ அதனால பாத்தீங்கன்னா அவருக்காக ஒரு வீடியோ அவ்வளவுதான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ சோ அதான் फ्रेंड्स நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா செரி அண்ணா வந்து ஒரு vlog ஒரு மோட்டோ vlogger ரொம்ப ஃபேமஸான மோட்டோ vlogger சென்னையில என்னன்னா அவர் வந்து இப்போ வேர்ல்ட் டூர் போயிருக்காரு வேர்ல்ட் ரைட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரைட் மாதிரி எல்லா இடத்துலயும் சுத்துற மாதிரி அவர் உலகம் ஃபுல்லா 100+ கண்ட்ரீஸ் அவங்க சுத்துறதா சொல்லி இப்போ வந்து ஒரு vlog நான் ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்களோடது வேற லெவலா பண்றாங்க அவங்க இது வரைக்கும் எந்த யூடியூபரும் எடுக்காத ஒரு சேலஞ்ச் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து நார்மலாக வந்து நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே எப்படி சொல்கிறது இப்போது நார்த் சைடு ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை அந்த பக்கம் எப்படி சொல்கிறது அந்த வடநாடு சைடு போகிறா இருந்தாலே ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட போலீஸ்லேருந்து நிறையா நமக்கு பிரச்சனை வரும் இருந்தும் இவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் நம்பர் பிளேட்டை எடுத்துகிட்டு அவர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுறாருன்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஆனால் அந்த விஷயம் வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாதவங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் அப்படி இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட சேனல் லிங்க் கொடுக்குறேன் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க வீடியோ உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக செம்மையாக இருக்கும் அதுவும் பார்த்தேன் தெரியாதவங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இன்னும் தட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரீசெட் மோட்டர் சைக்கிளில் 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்டு ரைட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஏறாத மீடியா சேனல்ஸ் இல்லை கேட்காத மீடியா சேனல்ஸ் இல்லை ஆனால் வந்து அந்த ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல ஆனால் எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்குறேன் எனக்கு ரெண்டு ஹெல்ப் தான் சீரியஸ் எனக்கு உங்ககிட்ட வேணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கோ ஒரு 20 செகண்டுக்கோ வந்து இந்த வேர்ல்டு ரைடை பற்றியோ இல்லைனா வந்து எனக்கு விஷ் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டு இந்த ஒரு ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணி என்னை டேக் பண்ணி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ன்றதை அப்லோட் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க ஷார்ட்ஸ்னு ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம வேர்ல்டு ரைடை பற்றி தான் வரணும் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் வந்து வாய் திறந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ அந்த எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு எந்த மீடியாவும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி ரொம்ப மன உடைச்சல்ல அவர் சொல்கிறாரு எனக்கே பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு இந்த அளவுக்கு இப்போ வந்து அவர் பண்ணுறதுனா அது அவருக்கு மட்டும் பெருமை இல்லைங்க அதை தாண்டி நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய பெருமை அது முக்கியமான பாயிண்ட் எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் சுற்றுறாருன்னா அது எவ்வளோ பெருமை தெரியுமா வேர்ல்டு டூர் அதுவும் 2-வீலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் முக்கியமாக வீடியோ நான் கிரியேட் பண்ணதுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செரி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறது செகண்ட் வந்து இந்த விஷயம் என்னென்னா நம்மள சில பேர் என்னென்னா செரி அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு பேரில் வந்து நம்மளோட ttfvasan அண்ணா வந்து ரொம்ப ஒரு தப்பான ஆளாக நீங்கள் அவரை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சில பேர் நான் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தேன் அவர் வந்து ஏதோ அவர் தப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் சில பேர் பண்ணுறீங்க ஸோ வந்து அதை வந்து நம்ம தவிர்த்துக்கலாமே ஏன்னா வந்து யாருமே வந்து ஈஸியாக வரல டிடிஎஃப் அண்ணாவாக இருக்கட்டும் அவங்க கஷ்டப்பட்டு அடி வாங்கி கிலோ எல்லாம் வந்திருக்காங்க நீங்கள் வாயில சொல்கிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் சொல்லி ஈஸியாக போயிடுவீங்க ஆனால் அது எந்த அளவுக்கு அது வந்து பர்சனலாக ஹர்ட் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ கூட அவங்கள்ட்ட சிரிச்சு தான் பேசுவாங்க அப்போ கூட அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட டிடிஎஃப் அண்ணாவோட vlog நான் லாஸ்ட் vlog கூட பார்த்தேன் எந்த அளவுக்கு அவர் ஃபன்னாக பேசிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட ஆனால் அவர் மனசில் இருக்க கஷ்டத்தை வந்து கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் சொன்னார் அது பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செரி அண்ணாக்கு என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்குங்க எப்பவுமே என்னோட சப்போர்ட் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ சிக்னல் இல்லாத இஷ்யூவில் கூட நான் ஸ்டோரி போட்டேன் பட் எல்லாருமே வந்து பண்ணால் டிடிஎஃப் விசஸ் cherryvlogs விசஸ் டிடிஎஃப்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க ஓகேவா பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் ஒரு கெட்டவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே வருத்தம் அப்படிங்கிறது வரும் நம்ம மட்டும் வந்து பண்ணால் கல் நெஞ்சக்காரம் கிடையாது நம்மளை ஏதாவது சொன்னால் நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து பண்ணால் ஒருத்தரை புகழணும் அப்படிங்கிறக்காக இன்னொருத்தரை இகழக்கூடாது ஸோ வந்து இதை வந்து எல்லாருமே பண்ணுறது கிடையாது சில பேர் மட்டும் தான் பண்ணுறாங்க அது வந்து சீரியஸாக சொல்ல போனால் பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க ஸோ என்னன்னா இது மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து இப்போ வந்து அவரோட vlogல நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன் செரி அண்ணாவோட vlog அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க
அதே மாதிரி அதே போல் வாசனனாவும் வந்து இப்போ வந்தவர் வந்து நல்லா ஹிட் ஆகிட்டார் அப்படின்னு இல்லை. அவர் இப்போ வந்தவராக இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கான பலன் தான் இப்போ அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை ஏற்றுறதுக்காக இன்னொருத்தவங்களை வந்து தப்பு சொல்ல வேணாமே. அது வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் அவர் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தார் சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் சொல்கிறது இப்போ யார் யாருக்கு புரியுது கூட தெரியாது. புரிஞ்சுக்கோ நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நான் யாரையும் பர்சனலாக ஹர்ட் ஆகிறதுக்கோ இல்லை எதுக்காகவும் சொல்ல, பொதுவாக ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நானும் ஒரு மோட்டோ பிளாகராக என் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட், என் சைட்லேருந்து ஒரு வீடியோ அதுக்காக கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. அது ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி ப்ரோ, அவர் நம்ம இப்போ எங்கே எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம இங்கேருந்து லாங் ட்ரைவ் போகிறோம், இப்போ ஒரு கேரளா வரைக்கும் போகிறோம்னா இங்கேருந்து நம்ம அங்கே போய் எவ்வளோ செக்கிங்கை தாண்டி ரூம் எடுத்து அங்கே தங்கி எவ்வளோ இதாக இருக்குது. அவர் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறாரு. அவர் வந்து போட்டை ஷிப்பு பைக்கை அப்படியே ஷிப் மூலியம் மாற்றுறாரு. அவர் என்ன நினைப்பார், பைக்கு எதாவது அந்த பயம் இருக்கும். வேறு யார் 2 பேர் போயிருக்காங்க வேர்ல்டு சுற்ற, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். அவர் வந்து இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் இல்லை. இப்போ அங்கே என்ன நடந்தாலும் இங்கே தெரியாது. அவர் வீடியோ போட்டால் மட்டும் தான் இங்கே தெரியும். அப்படி இல்லை, அவர் கால் பண்ணி அவர் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியுது. அது ஆனால் வாய்ப்பு இல்லை. அவர் தைரியமான கான்ஃபிடென்டான ஆளுங்க அவர் பார்த்துக்கிறாரு. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து போகும்போது அதை நம்ம வரவேற்க வேண்டியது நம்மளோட கடமை. அது அதே நேரத்தில் அவரை நம்மளை நல்லபடியாக அவரை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் இன்னொருத்தவங்களை இறக்கி பேசுறது அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அவராலும் செய்வாங்க. ஸோ அதனால வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல வருது. இன்னொருத்தவங்களை நல்லபடியாக நல்லா இது பண்ணுறதுக்காக மற்றவங்களை இது பண்ணாதீங்க. அதே போல் இப்போ நாங்கள் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வாசனா கூட நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதே போல் cherryvlogs சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். 2 வீடியோ நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து 2 சைடுமே தப்பு எதுவுமே தோணல. இவரும் வந்து அவரோட சைடில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, வாசனாவும் அவரோட சைடில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. பட் வந்து மக்கள் சில பேர் எதுக்கு தான் அது மாதிரி கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் பேசுறது கூட எப்படி கிரியேட் பண்ணாங்க தெரியாது. அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் எப்படியா நினச்சிக்கலாம். அது வேற, அது வேற. சில பேர் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இவனுங்க என்ன பேசுறானுங்கன்னு சில பேர் அது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. வாய் பேசிட்டு தான் இருக்கும், நம்ம செயல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். வாசனாவோடது ஆக்சிடென்ட் ஆனது, கஷ்டப்பட்டு நிறைய பார்த்துருக்கேன், எவ்வளோ பார்த்துருக்கேன். ஸோ வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். அவங்களோட செயலை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தரைக்குறவாக பண்ணுற மாதிரி நம்ம பேச்சு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆகும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்மளோட vlog எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செரி ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் கொடுப்பாப்புல. உங்கள் சப்போர்ட்டில் தான் அவர் அவ்வளோ தூரம் போயிருக்காரு. உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்களும் வர போகிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்காக நான் அவரையும் குறைச்சி பேசல, அவருக்காக நான் இவரையும் குறைச்சி பேசல. இப்போ வந்து நம்மளோட சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்கிறது, நம்மளோட சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சப்போர்ட் கேட்டிருக்காரு. என் சைட்லேருந்து அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு ஒரு ஆசையில் இந்த வீடியோ. அண்ட் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறோன்றதுக்காக இன்னொரு ஹார்ட் ஒர்க்கரை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு, அது வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பர்சனலாக எந்த இதுவுமே இல்லை. நீங்களும் யாராச்சும் பர்சனலாக நான் பேசுகிறதுல ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. யாராச்சும் தப்பாக ஏதாச்சும் மனசில் கஷ்டப்படுறீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வீடியோ முடிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாள் வீடியோ கன்ஃபார்ம் நம்ம சேனலில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செரி ப்ரோக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சிட்டாஸ், பாய், டேக் கேர், see you.